பழைய ஜேவிபி தான், அதாவது அனுரா திசநாயக்கையினுடைய கட்சியை சார்ந்தவர்கள் தான் அடிமட்ட அளவில் மக்களை ஒன்று திரட்டி அணி திரட்டி ராஜபக்சேக்கள் அகழ்வதற்கு காரணமாக இருந்தவர்கள். அதன் மூலமாக பொது சமூகத்தினுடைய பல குழுக்கள் அவர்களோடு இணைகின்ற ஒரு வாய்ப்பு வருகிறது. சிவில் சொசைட்டி, அது பேராசிரியர் பெருமக்கள், அறிவு சமூகம், வழக்கறிஞர்கள் சமூகம், இன்னும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், இப்படி பல்வேறு அமைப்புகள் ஜேவிபியினுடைய தலைமையோடும் கட்சியோடும் இயக்கத்தோடும் இணைகின்ற ஒரு இயங்கியலை, ஒரு டைனாமிக்ஸை அந்த 2022 மக்கள் எழுச்சி உருவாக்குகிறது. அதனுடைய தொடர்ச்சி நீட்சியாக நீங்கள் 2019ஆம் ஆண்டு 3% வாக்குகளை மட்டுமே, இதற்கு முந்தைய அதிபர் தேர்தலிலும் இவர் போட்டியிட்டார் அனுரா திசநாயகை, 3% வாக்குகளை பெற்றவர் இப்பொழுது 42% வாக்குகளை பெற்று நாட்டினுடைய அதிபராக மாறியிருக்கிறார்.